அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. 100 கொலை செய்த நபரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு ஆலிமிடம் செல்கிறார். நான் இவ்வளவு கொலை செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிறார். நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிறாய், அல்லாஹ் உன்னை எப்படி மன்னிப்பான் என்று சொல்கிறார். அதனால் அவரை கோபத்தில் கொன்று நூறாக்குகிறார். அதுக்கப்புறமும் மனம் தேடுகிறது, ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. ஒரு அறிஞரை பார்க்கிறார். அறிஞர் சொல்கிறார், நீ இந்த ஊருக்கு செல், இது நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர், அது அங்கு நீ சென்று அல்லாஹ்வை வணங்கி வாழு, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான் என்று. அவரும் போகிறார். போகிற வழியில் மரணம் வருகிறது. நல்லவர் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் தீய ஒரு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள். இருவருக்கும் இடையில் போட்டி நடக்கிறது. யாருக்கு இந்த உயிர் சொந்தம் என்று. அல்லாஹ் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அவர் நல்லவர் ஊரின் அருகாமையில் மரணித்திருந்தால் நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். தீயவரின் ஊருக்கு அருகாமையில் மரணித்திருந்தால் தீயவரின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அளந்து பார்க்கிறார்கள். அவர் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார். அதனால் நல்லவர்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் தீயவரின் ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார். மாற்றியது யார் தெரியுமா? யார் மாற்ற முடியும்? தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய அல்லாஹ் தான். 99 கொலைகளை செய்த நபரையே அல்லாஹ் மன்னிக்கும் பொழுது உங்களையும் என்னையும் மன்னிக்க மாட்டானா? நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பாவம் பண்ணலையே. நம்ம செஞ்ச தப்புக்கு மனசார நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சால் அல்லாஹ் எப்படிப்பட்டதையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ்.